ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ கிராஞ்ச் 5200 வருஷங்களுக்கு முன்னாடி லைன்ல போய்னே அப்படிங்கிற நதிக்கு பக்கத்தில் ஒரு பேசேஜ் டாம் தயார் பண்ணாங்க. பேசேஜ் டாம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறந்து போனவங்களை அடக்கம் செய்கிற அறைகள். பூமிக்கு அடியில் இருக்கும் இந்த கல்லறைக்குள்ளே போக ஒரு சின்ன வழி மட்டும் தான் இருக்கு. இது பார்க்க இக்லூ மாதிரியே இருக்கும், ஆனால் இதை கொஞ்சம் ஃப்ளாட்டாக கட்டியிருப்பாங்க. பொய்னே நதியிலிருந்து கொண்டு வந்த கற்களை பயன்படுத்தி அந்த ஃப்ளாட்டான மேற்பகுதி கட்டப்பட்டது. இதோட வெயிட் கிட்டத்தட்ட 2 லட்சம் டன்னுக்கும் அதிகமாக இருக்கும். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஈஃபில் டவரை விட 200 மடங்கு அதிகம். வெறும் கற்களால் தயார் பண்ணப்பட்ட இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள 19 மீட்டர் தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க 5 மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அங்க கொம்புகள் மற்றும் விலையுயர்ந்த நகைகள் இருந்தது. 5200 வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட இந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பு உண்மையாகவே ஒரு கல்லறையா? இங்க நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எத்தனையோ வருஷங்கள் ஆனாலும் இந்த கட்டமைப்புல ஒரு லீக்கேஜ் கூட இல்ல. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 21 கிழக்கிலிருந்து சூரியன் உதிக்கிற சமயத்துல நியூ கிராஞ்சில் ஒரு விசித்திரமான விஷயம் நடக்கும். நியூ கிராஞ்சோட ஃப்ரண்ட்ல ஒரு சின்ன வழி இருக்கு. குளிர்காலத்துல சூரிய உதயத்தின் முதல் லைட் ரேஸ் இந்த வழியா உள்ள வந்து அற்புதமா பிரகாசிக்கும். ஐரிஷ் மக்களுக்கு குளிர்காலத்துல சூரிய வெளிச்சம் எவ்வளவு முக்கியமானதா இருக்குன்னு இந்த நியூ கிராஞ்சின் வரலாறு நமக்கு புரிய வைக்குது. ஏன்னா இந்த சீசன்ல தான் அவங்களோட காய்ந்து போன விவசாயம் பசுமையா வளரும். தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.